ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை நேத்தி துர்வாசர் சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளவு ஆணித்தரமா இருந்தது. நான் அவரை எப்போ பார்த்தாலும் கோச்சுட்டே இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தர்மம் தவறுவர்களிடத்துல மட்டும்தான் கோபம் அப்படின்னு புரிஞ்சது. ஆனால் அம்பரீஷன் இடத்துல ஒரு கோச்சிட்டு விட்டாரே, அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்கிறது. கோபாலசுந்தரி எல்லாமே பகவானுடைய லீலை. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, சில சந்தர்ப்பங்களில் ஒரு பக்தனுடைய மகிமையை பிரகடனப்படுத்துறதுக்கு சில சந்தர்ப்பங்களில் பகவான் இன்னொரு பக்தன் மூலமாக சில லீலைகள் பண்ணுவார். அப்படி ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ உயர்ந்த பக்தரா இருந்தாலும் நிதானம் இருக்கணும். பாகவதர்களிடத்துல அபச்சாரப்படக்கூடாதுன்னு ரெண்டாவது. துர்வாசருக்கு எவ்வளவு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அவருடைய அனுபவங்களை யாரும் பெருசா பேசுறதில்லை. நேற்று அவரே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எத்தனை அழகா பிரளய விஷயங்கள், யோகமாய விஷயங்கள்லாம் அவர் எப்படி ரமண்ரியத்தில் அனுபவிச்சார் அப்படின்னு நான் கவனிச்சு பாரு. நித்திய உபவாசி அப்படின்னு அவர் சொல்ல யமுனை வழி விட்டதுன்னா மனசுல துளி கூட சஞ்சலம் இல்லாத ஒருவர் துர்வாசர். நிதானமா யோசி. உலகம் சொல்றது அப்படின்றதற்காக ஒருத்தரை டக்குன்னு தப்பா முடிவு பண்ணிடாது. புரியறதா? ஆமாம் திருமங்கை, எனக்கு அது ஒரு பெரிய தப்பு இருக்கு. யார் சொன்னாலும் டக்கு டக்குன்னு நம்பிடுறேன். அதை மாத்திக்கணும் கோபாலசுந்தரி. இது நீ உன்னை ஏறிட்டு சொல்ற, ஆனா உண்மையில உலகத்தை பத்தி தான் விஷயம். இது எனக்கு தெரியும் உன்னை பத்தி கோபாலசுந்தரி. நீ அவ்வளவு சீக்கிரத்துல யார பத்தியும் ஒரு தவறான முடிவுக்கு வரவே மாட்டாய். எல்லாரையும் நல்லவர்கள்னு நினைக்கிறதா உன்னுடைய ஒரு பெரிய பலம், பலவீனம். உலகத்தில் எல்லாருமே அடுத்தவர்கள் சொல்றத டக்குன்னு கேட்டு முடிவு பண்ணிடுறார்கள். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். திருமங்கை, எனக்கு அந்த நிதானத்தை கொடு. சரி, இப்போ கொஞ்சம் வேகமா போகணும், நேரம் ஆயின்றிருக்கு. அதோ ஆண்டாள் வெளியில வராபார் தன்னுடைய திருமாளிகையிலிருந்து. நிஜமாவே எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா? அதோ சுவாமி ராமானுஜரும் வந்தாச்சு, எல்லா தொழில்களும் வந்தாச்சு. கோபாலசுந்தரி வா வா, வேகமா நட. திருமங்கை, இந்த கோஷ்டியிலே ரொம்ப புதுசு நான் தான் இல்லையா? நீ மட்டும்தான் புதுசு. அது எல்லாரும் ரொம்ப பழைய தோழிமார்கள் தான். அத்தனை பேரும் உனக்காகத்தான் உன் கூட வரார்கள். ஆமாம் திருமங்கை, எனக்கு அது நன்னாவே புரியறது. எல்லாம் என் குருவுடைய ஆசீர்வாதம். இத்தனை மகோன்னதமான பாகவதர்களோட, கோபிகைகளோட எவ்வளவு அழகான அனுபவங்கள். திருப்பார்கடல் அவரோட ஒரு அழகான சங்கம், சந்திரனோட ஒரு சங்கம், நர்மதாவோட ஒரு சங்கம்,
வருணன், சங்கம், சக்கரம், சார்ங்கம், சரம், எவ்வளோ பேரோட அழகான சங்கங்கள்லாம். அற்புதமான அனுபவம். அகஸ்தியரோட, அர்ஜுனனோட ஒரு சங்கம். எதை சொல்றது, எதை விடுறது, ஒவ்வொன்றும் விசேஷம், ஒவ்வொன்றும் அற்புதம். ஜோரா துர்வாசரோட சங்கம். இன்னைக்கு யாருடைய சங்கம் கிடைக்கிறதோ அடியனுக்கு பாக்கியம். என்ன கோபாலசுந்தரி, எல்லாரும் வந்தாச்சா? ராமானுஜன் அண்ணா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒருத்தி வரல. அவளையும் எழுப்ப போகணுமோ? அது நான் என்ன சொல்றது, ஆண்டாள் முடிவு பண்றா. நிச்சயமா எழுப்பாம ஆண்டாள் போகிறது இல்லை. அப்படித்தானே ஆண்டாள்? ஆமாண்டி, எல்லாரும் இழுத்துண்டு ஜம்முன்னு போகணும். வா, போய் அவளை எழுப்பலாம். ஆண்டாள் மன்னிச்சுடுறி. எதுக்குடி? இல்லை, நேத்தி நான் கொஞ்சம் நேரம் கடந்துடுத்து. பரவாயில்ல விடுறி. ஆண்டாள் என்னையும் மன்னிச்சுடுறி. ஏன் முந்தா நேத்தி நீ காலதாமதமானதுக்கா? அதே தான் ஆண்டாள். இப்போ நீ எங்களை விட்டுட்டு போயிருந்தா கூட எங்கள் மனசில் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது ஆண்டாள். உன் அன்பினாலே, கருணையினாலே, உரிமையினாலே, அக்கறையினாலே இவ்வளவு அழகா எங்க வீட்டுக்கு வந்து எங்களை எழுப்பினியே. உன்னுடைய கருணைக்கு கோடி கோடி பல்லாண்டு பல்லாண்டு. இதோ எங்க பக்கத்து வீட்டு தோழி தான், எங்களோட சேர்ந்ததுனால என்னமோ தெரியல, அடுத்தடுத்த வீடு தோழிகள் நாங்க. முந்தானத்தின் நான், நேற்று இவள், இன்று இவள். நிறைய எரும மாடுகள்லாம் அலையிறது விடியற காலம்பரை. இவ தூங்கிட்டு இருக்கா பாரு. பரவாயில்ல, அதனால என்ன எழுப்புவோம். அது பாரு ஆண்டாள் எப்படி படுத்துட்டு இருக்கா அவள். எரும மாடல் தான் அலையிறது, இவள் படுத்துட்டு இருக்கா. கீழ்வானத்துல வெளுப்பு வந்தாச்சு. வரட்டுமே, அவள் ஏதோ ஒரு நினைப்புல இருக்கா. என்ன ஆண்டாள் யோசிக்கிற? இல்லை, அவள் என்ன அனுபவத்தில் படுத்துட்டு இருக்கான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவளுக்கு கண்ணன் மாடு மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா கோபிகளோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் அந்த ஒரு அறத்தூக்கத்தில் பிரத்யக்ஷத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு கனவு காணுவார்கள். அவள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கா. சிறு குழந்தைகள்லாம் இந்த விளையாட்டு அந்த ஒரு குதூகலத்திலேயே படுத்துக்கும். தூக்கத்தில் கூட விளையாடுறது போல கனவு காணும். அந்த மாதிரி இவளும் அழகாக எரும மாடெல்லாம் மேய்ச்சுண்டு எல்லா கோபிகளோடும் பேசிட்டு இருக்கா. எப்படி சொல்ற? அங்க பாரு. ஓஹோ, அடி, இந்த எரும மாடு கருப்பா, கண்ணன் கருப்பா? என்னடி ஆண்டாள் எப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா, அவதானே அனுபவத்தில் ஊறி கிடக்கிறா. அவ கனவுக்குள்ள போய் அவளை எழுப்புவோம். அது எப்படி? கண்ணன் எழுப்புவோம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை
மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் இது கேட்டவ எழுந்து பாளா, அதோ எழுந்து வராளே. ஆண்டாள், ஓ நீ வந்திருக்கியா? நான் தூங்கிட்டு இருந்தேனா? மன்னிச்சுடுறி, நான் எழுந்து உங்களோட அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்க கனவுலையா? அது கனவுன்னு கூட தெரியல எனக்கு திருமங்கை. ஓ, இந்த எரும மாடுகள்லாம் இங்க அக்கம் பக்கத்துல என் வீட்டு பக்கத்துல கத்துறதெல்லாம் நிஜமாவே நான் விடியற் காலம்பர மேய்ச்சின்னு இருக்கேன் உங்களோட சேர்ந்து. ஹோய் 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 போ போ போன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எல்லாம் கனவா? ஆனாலும் அழகா இருந்ததுடி. மன்னிச்சுடுறியா ஆண்டாள், மன்னிச்சுடு. அடியேனுக்கு இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு அனுபவிச்ச அனுபவத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஆண்டாள் நாச்சியாரே? ஆஹா, கட்டாயம். கண்ணன் சொல்லி அனுப்பினான், வாமனன் சொல்லி அனுப்பினான், எல்லாரும் சொல்லி அனுப்பினார்களோ? ஒரு விதத்துல பார்த்தா எல்லாரும் தான் சொன்னார்கள். மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நிருசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணம், பின்னாலே வரக்கூடிய கல்கியும் சொல்லி அனுப்பினார். யாருடி இது இப்படி எதிரொலிக்கிற மாதிரி பேசுறா இவள்? நீயே கேள கோபால சுந்தரி, யாரம்மா நீ? உன்னை பார்க்கும் பொழுது எல்லையில்லாத ஆனந்தம் கிடைக்கிறது. ஆமா, எல்லை இல்லாத ஒருத்தி தான் நான். நான் பரந்த ஆகாசம். ஓ, ஆண்டாள் பாசுரத்துக்கு பஞ்சபூதங்களும் வியாக்கியானம் சொல்லுமோ? ஏன் சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, அதாவது இது புதுசா இருக்கேன்னு கேட்டேன், மன்னிச்சுடுங்கோ. உங்க பேரு ஆகாசவாணின்னு வச்சுக்கலாமா? அச்சோடி, ஏ திருமங்கை, ரொம்ப அழகான பேர்ல இது, ஆகாசவாணி. ஆமா, ஆகாசத்துல நிறைய பேசிட்டு தானே இருக்கேன். ஆகாசவாணி, சொல்லு சொல்லு கேட்கலாம். என் அனுபவத்தை நான் சொல்றேன். கிருஷ்ணனுடைய லீலைகளா இருக்கட்டும், ராமனுடைய விசேஷங்களா இருக்கட்டும், நிருசிம்மனுடைய உக்ரமா இருக்கட்டும், வாமன மூர்த்தியினுடைய காருண்யமா இருக்கட்டும், மத்ஸ்ய அவதார லீலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாட்சியா பார்த்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை தெய்வம் கொடுத்துட்டே இருக்கு. ஆஹா, வாஸ்தவம். திருமங்கை, இந்த ஆகாசத்துக்கிட்ட அவ்வளவு கேட்கலாம் போல இருக்கே. ஆமா கோபால சுந்தரி, ஆகாசத்துக்கு தெரியாமல் ஒரு லீலை உண்டா? அதாவது பிரம்மலோகம், சத்தியலோகம், கைலாயம், அத்தனை லோகத்தையும் சாட்சியா பார்க்கக்கூடிய ஆகாசம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய அனுபவத்தையும் பார்க்கிற ஆகாசம். இவ்வளவு நாள் தோணவே இல்லடி திருமங்கை எனக்கு. அப்ப இனி ஆகாசத்தை பார்த்து கைகூப்பி தொழுதாலே நிறைய அனுபவங்கள் கிடைச்சிடுமோ? கேட்டு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச அவதூத கீதையில ஜம்முன்னு
ஆகாசத்தையும் ஒரு குருவாகத்தானே அவதூதர் சொல்றார். கலங்கம் இல்லாம இருக்கு இல்லையா? நான் சொல்லலாமா? மன்னிச்சுடுங்க ஆகாசவாணி, நீங்க சொல்லுங்க. கீழ்வானம் வெள்ளென்று அந்த வெளிச்சம் ஒரு சுகம். இரவோ பகலோ மாற்றமே இல்லாதது ஆகாசம். சூரியனுடைய பிரகாசத்தினாலே கருப்பும் வெளுப்புமா தோன்றுகிறது. தெய்வம் எப்பொழுதும் எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சூரியோதயத்தில் ஆகாசம் வெளுப்பா தெரியறா போல பக்தி ஞான வைராக்கியங்கள் மனசுல உதிக்கும் பொழுது இந்த ஜீவனுடைய ஹிருதயாகாசம் சிதம்பரமும் பிரகாசிக்க. சிதம்பரம், சித்தமே அம்பரம் சிதம்பரம். கோவிந்தராஜனம் ஜம்மனு ஒய்யாரமா சேவை சாதிக்கக்கூடிய சிதம்பரம். மனசு எல்லையில்லாதது. அந்த எல்லையில்லாத மனசுல கலங்கங்களே கிடையாது. புயல், காற்று, மழை, வெயில் இது எல்லாமே ஆகாசத்துக்கு கீழே தான். ஆகாசத்துல ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எல்லையில்லாத மனசுல கலங்கங்களோ குழப்பங்களோ சந்தேகங்களோ கிடையாது. எல்லாமே உணர்ச்சிகளின் கொந்தளிப்புல தான். எல்லாமே நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல மனசு எவ்வளவு சமாதானமா இருக்கோ அதே போல ஒரு சமாதானம் முடிச்சுருக்கும் பொழுதும் உண்டு. ஆஹா, ஆகாசவாணி அந்த சமாதானம் எப்பொழுதும் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ததாஸ்து. மனசு எப்பொழுதுமே சமாதானமா இருக்கட்டும். அந்த கீழ்வானத்தினுடைய வெளுப்புல எருமைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டோன்னு அவைகள் அழகா மேயறது. ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த சாத்வீக குணங்கள் எல்லாமே எருமை போலேன்னு சொல்லலாம். இது சாத்வீக குணங்கள் எருமையா? ஆமா, எருமை பெருசா எதையும் அலட்டிக்காது. சாத்வீக குணம் இருக்கிறவர்களும் எதையும் அலட்டிக்க மாட்டார். உலகத்தினாலே எவன் பாதிப்படைவதில்லையோ, உலகம் எவனால் பாதிப்படைவதில்லையோ அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றான் இல்லையா? ஸ்திர புத்தி இருக்கிறவன், சித்த பிரஜன், பாதிப்படையாம இருக்கான். வெயிலோ மழையோ குளிரோ கோபமோ பயமோ கொண்டாட்டமோ மானமோ அவமானமோ சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ ஸ்திரமா இருக்கணும். அந்தந்த காலகட்டங்களுடைய அந்தந்த அனுபவங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். சுகபிரம்ம மகரிஷி போலே, ஜட பரதர் போலே, ஜோர். இந்த எருமைகள்லாம் இந்த குளிர்காலத்தில் அப்படி அவிழ்த்த விட்டோன்னே, சரி இப்பொழுது நுனிப்புல் கிடைப்பது, பனிப்புல் கிடைக்கிறது, மேய்வோம்
உத்தமமான பக்தர்கள் அன்றைய பொழுதுல என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கிறதோ அதை சேகரிப்பார்கள். அப்படி சேகரிக்கணும். அந்த அனுபவம் தான் வசதி, இந்த அனுபவம் தாழ்த்தி. சில நாள் சில அனுபவங்கள் தொண்டை தழுதழுக்கும், கண்கள்ல கண்ணீர் வழியும், மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கும். அது ஒரு அனுபவம். சில நாள் ஆனந்தமா சிரிச்சுண்டு குதூகலமா இருப்போம். இது ஒரு அனுபவம். பக்தியில எப்பொழுதுமே மனசு உருகி அழுது மேனி சிலிர்த்தா தான் உயர்ந்த அனுபவம்னு பல பேர் நினைக்கிறார். அப்படி அவசியம் இல்லை. கோபால குழந்தைகள்லாம் கண்ணனோட ஆடி பாடி விளையாடி சிரிச்சு குதூகலமா இருப்பா. எவ்வளவு பெரிய அனுபவம் அவளுக்கு. அதே கண்ணன் அவர்களை காப்பாற்றினான். அகாசுரவதம், காட்டு தீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்பெல்லாம் அவனுடைய காருண்யத்தை நினைச்சு உருகினார்கள். எப்பொழுதுமே கோப குழந்தைகள் உருகிண்டு அழுதுண்டு மேனி சீர்த்திண்டு தான் இருந்தார்கள்னு கிடையாது. அதே போல அகம்பாவத்தினாலே, தற்பெருமையினாலே, பைத்திகாரத்தனத்தினாலே கண்ணனை விட்டு விலகிறதும் ஒரு அனுபவம். அதன் பிறகு அவனுக்காக ஏங்கி தாபப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்பதும் ஒரு அனுபவம். கோபிகளுக்கு அந்த அனுபவம், அதான் கோபிகா கீதம். அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டு. பக்தியிலேயே பீஷ்ம பிதாமகர் துரியோதனுக்காக நின்று யுத்தம் பண்றார். அப்ப கண்ணனுடைய காம்பீரியத்தையும் தர்மத்திற்காக அவனுடையதான லீலைகளையும் பார்த்தார். அதே பீஷ்மர் கண்ணனை தூதுவனா பார்த்திருக்கார். அதே பீஷ்மர் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்த கண்ணனை பார்த்திருக்கார். அதே பீஷ்மர் தன்னுடைய அந்திம காலத்துல தான் சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது காருண்யத்தோடு நின்ன கிருஷ்ணனையும் அனுபவிச்சிருக்கார். அனுபவங்கள் பலவிதம். பக்தியில எல்லாமே அழகான அனுபவம். அழகா இந்த எருமை மாடுகள்லாம் விடியற் காலம்பர கிடைக்கக்கூடிய இந்த பனிப்புள்ள ரசிச்சுண்டு அழகா மேயறதுகள். கண்ணனுடைய குளிர்ச்சியாக இந்த பனிப்புல். இந்த எருமை மாடுகள் இவ்வளவு அழகா இந்த அனுபவத்தை ரசிச்சு அனுபவிக்கிறது. அதனால அதுபோல ஏ தோழி, நீயும் இன்றைய அனுபவங்களை அனுபவிக்க வா. இந்த கீழ்வானம் வெளுத்தாச்சு. இந்த கீழ்வானம் வெளுக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அழகான அந்த மங்களான வெளிச்சம், மங்கள வெளிச்சம், அந்த மங்களகரமான வெளிச்சம் அது. அதே சமயத்தில் மங்கள லேசா வெளிச்சம் இருக்க, அதுல இந்த உலகம் ஒரு அழகு. அது ஒரு அழகான அனுபவம். அதை அனுபவி. எருமைகள் சிறுவீடு மேயறது, அந்த அனுபவத்தை அனுபவி. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை. மீதி இருக்கிற தோழிமார்கள் எல்லாரும் அழகா பகவத் அனுபவத்திற்காக போறார்கள். போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். எல்லாரும் பகவத் அனுபவத்துக்காக போகிறது ஒரு அனுபவம். அத்தனை பேரும் உன்னை எழுப்புவதற்காக உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார்களே, இது ஒரு அனுபவம். உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை அழைச்சிட்டு போனோம். உன்னையும் பக்தியில
இழுத்துட்டு போகணும். நீ அனுபவிக்கிறத பார்த்து நாங்கள் ரசிக்கணும், நாங்கள் அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்க கூடியவள் நீ. இந்த பக்தியில அந்த ஒரு பக்குவம் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் ரசிக்கக்கூடிய பக்குவம். வாழ்க்கையில போட்டி எல்லாருக்கும் உண்டு. படிப்புல போட்டி உண்டு, விளையாட்டு போட்டிகள் உண்டு. அதுல தான் ஜெயிக்கணும், அது நியாயம். பக்தியில இங்க வெற்றி தோல்வியே கிடையாது, இங்க அனுபவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அந்த ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணன் கோப குழந்தைகளோட விளையாடும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல சில குழந்தைகளை கண்ணன் சுமந்துட்டு போவான், உப்பு மூட்டை தூக்கிட்டு போவான், அது ஒரு அனுபவம். சில சந்தர்ப்பங்கள்ல சில குழந்தைகள் கண்ணனை சுமப்பா, அது ஒரு அனுபவம். சில குழந்தை, அப்பா ஒன்னெல்லாம் என்னால தூக்க முடியாதரா, நீ குண்டன் நான் ஒல்லி அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் தூக்குவதை ரசிப்பார்கள். அதே ஒல்லியா இருக்கிறவா கண்ணன் தன்னை தூக்கிறத ரசிப்பா. இது ரெண்டுமே அழகுதான். இல்லை எது வசதி எது தாழ்த்தி அனுபவிக்கணும். உலகத்துல பல நாடுகள், பல ஊர்கள், பலவிதமான ஆகார நியமங்கள், ஜீவராசிகளுக்குள்ளேயே ஒன்றுத்துக்குள்ள விதவிதமான ஆகார நியமங்கள், ஒவ்வொன்றும் அதனுடைய ஆகாரத்தை ரசிச்சு அனுபவிக்கிறா போல பக்தியினுடைய பரிமாணங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பார்கள். அந்த அனுபவத்தை பார்த்து ரசிப்பதும் ஒரு பக்தி. சில பேருக்கு கோலம் நன்னா போட விடுறது உங்க கோபிகைகள் கூட்டத்திலேயே. சில கோபிகள் அவ்வளவு அழகா ரசிக்கிறா. சில பேருக்கு நன்னா சமையல் வர்றது. சில பேர் அந்த சமையலுடைய ருச்சிய மனத்தை ரசிச்சு அனுபவிச்சு ஜோர் அப்படின்றா. இதை ரசிக்கிறதுக்கும் ஆள் வேணும், செய்யறதுக்கும் ஆள் வேணும். ஆஹா, என்ன அழகான ஒரு விஷயம் சொல்றா இல்லையா அந்த ஆகாசவாணி இல்லையா கோபால சுந்தரி? ஆமா திருமங்கை, இதெல்லாம் கூட பக்தியோடைய அனுபவம்னு என்ன அழகா சொல்றா. ஆமா, பிரகலாதனுடைய ஒரு பக்தியினுடைய அனுபவம் ஒரு அழகுன்னா, இரண்ய கசிபுவனுடைய பக்தியினுடைய அனுபவம் இன்னொரு விதம். ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அதனால ஆண்டாள் கீழ்வானத்தினுடைய வெளுப்பினுடைய அனுபவத்தை சொல்றா. எருமைகள் சிறுவீடு மேயற அழகச் சொல்றா. மிக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் பக்தியில பகவான் அனுபவிக்க போகிறத சொல்றா. அத்தனை பேரும் இவளை எழுப்புறதையும் சொல்றா. எத்தனை அழகு இருக்கு. ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்களை ஆண்டாள் சொல்றான்னா, உலகத்துல ஒரே சமயத்தில் எவ்வளவு கோடி விஷயங்கள் நடக்கும், எவ்வளவு கோடி அனுபவங்கள் இருக்கும். ராமனாலே கூனிக்கு கிடைச்ச அனுபவம் வேற, கைகேயிக்கு கிடைச்ச அனுபவம் வேற, சபரிக்கு கிடைச்ச அனுபவம் வேற, தாடகைக்கு கிடைச்ச அனுபவம் வேற, மண்டோதரிக்கு கிடைச்ச அனுபவம் வேற, சூர்பனகாவுக்கு கிடைச்ச அனுபவம் வேற. ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு விதத்துல சிரேஷ்டம். சூர்பனகா இழந்த மூக்கைய பார்த்து பார்த்து என்னமா வெட்டினான் அப்படின்னு ரசிச்சா. நாசிக் அந்த ஊரை நினைச்சாலே பயப்படுவா. அதே சமயத்துல எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருந்தான் ராமனும் லக்ஷ்மணனும் அப்படின்னு புலம்பினான். இந்த அனுபவத்தையும் நான் பார்த்திருக்கேன். அடா அடா அடா, சூர்பனகா அனுபவத்தில் இவ்வளவு விசேஷம் இருக்கா? ஜோர் ஜோர் ஜோர். அதனால இதையெல்லாம் ரசிக்கக்கூடியவள். அதனாலதான் இவளை கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். அதையும் ரசிக்கணும் இல்லையா? இதையும் ரசிக்கணும் இல்லையா? நான் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நாள் முழுதும்.
இரவு முழுதும், இரவு அழகான ராசம், அந்த ராசத்தை சந்திர வெளிச்சத்தில் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கேன். அதே அஷ்டமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன், பஞ்சமி சந்திரன், அந்த மங்களான வெளிச்சத்திலையும் கிருஷ்ணலீலையை பார்த்திருக்கேன். கண்ணன் கோபிகைகளை கொஞ்சறதும் அவர்கள் மடியில படுத்துக்கிறதும், அந்த மங்களான வெளிச்சத்துல கண்ணனுடைய திருமுக மண்டலத்தையும் பார்த்திருக்கேன். பௌர்ணமி வெளிச்சத்துல பௌர்ணமியை காட்டிலும் பிரகாசிக்கக்கூடிய கிருஷ்ணச்சந்திரனை பார்த்திருக்கேன். ஒரே சமயத்துல அத்தனை கோபிகளுக்கு அத்தனை கிருஷ்ணனா ஆவிர்பவிச்சதையும் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு கோபியினுடைய தேவையை அறிந்து அவன் பண்ணக்கூடிய லீலைகளை ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு கோபனையும் அப்படியே தான் தாங்கிறதையும் பார்த்து ரசிச்சிருக்கேன். இதெல்லாம் ரசிக்கக்கூடிய புத்தி இருந்தா போதும். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய், அதாவது அவளுக்கு அந்த குதூகலம் இருக்குன்னு அர்த்தம். அந்த குதூகலம் இன்னும் விருத்தியாகட்டும்னு ஆசீர்வாதம். என்ன குதூகலமா இருக்கிய அப்படின்னா குதூகலமா இரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய், எழுந்துக்கிறது ஒரு சுகம், தூங்கிறது ஒரு சுகம் போல எழுந்திருத்தல் ஒரு சுகம், பசி ஒரு சுகம் போல ஆகாரம் ஒரு சுகம், தண்ணீர் ஒரு சுகம் போல தாகம் ஒரு சுகம், எல்லாமே ஒரு சுகம். தாகம்ன்ற ஒரு சுகம் இல்லைன்னா தண்ணீருக்கு எங்க அவசியம் இருக்கு? அது தவிப்புன்னு நம்ம சொன்னால் அதுல ஒரு சுகம் இருக்கு. பசி வந்தா தானே ஆகாரத்துக்கு ஏற்றம் இல்லையா? அதனால எழுந்திராய், அழகா எழுந்துக்கோ, பாடி பறை கொண்டு. அழகா பாடினா, அவன் நாமத்தை பாடினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அனுபவமே பறை. சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு அனுபவம், கொஞ்சம் வளர்ந்த உடனே இன்னொரு அனுபவம், 11 வயது வந்த உடனே ஒரு அனுபவம், காதல் வந்த உடனே ஒரு அனுபவம், கல்யாணம் ஒரு அனுபவம், தாம்பத்தியம் ஒரு அனுபவம், ஆடை உடுத்துறது ஒரு அனுபவம், ஆடையை அவிழ்ப்பது ஒரு அனுபவம், குளித்தல் ஒரு அனுபவம், துடைத்தல் ஒரு அனுபவம், அமர்தல் ஒரு அனுபவம், நடத்தல் ஒரு அனுபவம், ஓடுதல் ஒரு அனுபவம், சிரித்தல் ஒரு அனுபவம், அழுகை ஒரு அனுபவம், குளிர் ஒரு அனுபவம், வெயில் ஒரு அனுபவம், மூச்சு இறைத்தல் ஒரு அனுபவம், நிதானமா மூச்சு இழுத்து விடுதல் ஒரு அனுபவம். எல்லாம் இங்கே அனுபவம். அதனால பாடி அந்த அனுபவத்தை வாங்கிக்கொள். பாடி பறை கொண்டு. மாவாய் பிளந்தானை, அந்த கேசின்ற அசுரன் அவனுடைய வாய்க்குள்ள கைய விட்டு, அந்த வாயின்ற அந்த துளைக்குள்ள குகைக்குள்ள கண்ணனுடைய லீலைகள், கைகள் பண்ண லீலைகளுடைய அனுபவத்தை கேசியை தவிர வேற யாராலே சொல்ல முடியும்? அப்படி உள்ள விரல்களை விட்டு கையை விட்டு அவனுடைய நாக்க பிடிச்சு அப்படி திருகி அதுல அவன் அப்படியே ஆனந்தத்துல துடிக்க, அந்த துடிப்பிலேயே சரீரத்தை விட்டான். அது வலியா சுகமா கேசிக்குத்தானே வெளிச்சம். ஆனா அந்த வாயை பிளந்துட்டான். இவ்வளவுதான் அடங்கும்னு ஒரு வாய். ஆனா அந்த வாய் நிறையும்படியா தன் கையை உள்ள விட்டு அதை இன்னும் விருத்தி பண்ணி உள்ளுக்கு அப்படியே கையை ஆட்டி கேசிய என்னெல்லாமோ பண்ணி மாவாய் பிளந்தானை, அழகா வாயை பிளக்க வச்சு கேசி அப்படியே தன்னிலை மறந்து கிடக்கிற அந்த ஒரு நிலையில அவன் வாயை பிளந்து அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணானே. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மல்யுத்தர்களோட ஒரு சண்டை, அப்படின்னு கத்திண்டு கண்ணன் முனகிண்டு, அந்த மல்லன் முனகிண்டு அப்படின்னு கத்த, இவன் அப்படின்னு கத்த. இந்த சப்தத்துக்கு நடுவில் அழகான ஒரு மல்யுத்தம். அவன் காலை பிடிச்சு இவன் காலை பிடிச்சு 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் தலைகீழ இருந்துண்டு
அவன் தொடை எடுக்கல, இவன் தலை, இவன் தொடை எடுக்கல, அவன் தலை. அப்பா, இவன் அவனத்தள்ள, அவன் இவனத்தள்ள, முஷ்டிகள் மோத, அவனை கவிழ்த்து போட்டு கண்ணன் அவன் மேல ஏற, கண்ணனை கவிழ்த்து போட்டு அவன் மேல அந்த சாணூரன் முஷ்டிகன் இவர்கள்லாம் ஏற, இதெல்லாம் பார்த்தவன் நான். என்ன அனுபவம்! அப்பா, இவன் மார்பில அவன் மோத, அவன் மார்பில இவன் மோத, அவன் தொடையில இவன் தொட மோத, இவன் தொடையில அவன் தொட மோத, இவன் காலால அவன் கால பின்ன, அவன் தன் காலால இவன் கழுத்த பின்ன. எத்தனை விதமான அனுபவங்கள்! மல்லரை மாட்டிய அந்த மல்யுத்தம், அடா அடா அடா! அது மேலிருந்து நான் பார்த்தேனா அந்த அழகே தனி. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், ஆதி தேவன், தேவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவனான ஆதி தேவன், தேவாதி தேவன். ஏன்னா அவன்தான் நிருசிம்மமா தூண பிளந்துண்டு வந்தான். அவனே ஓங்கி உலகளந்த உத்தமனாக ஆகாசத்தை தாண்டி தன் திருவடிகளை எடுத்துண்டு பிரம்மலோகம் போனான். அவனே பூமிய பல்லிடுக்களை வச்சுண்டு வராகமூர்த்தியா வந்தான். இந்த திருவடி ஒரு கால கீழே வச்சுட்டு ஒரு கால மேல தூக்கும்போது அந்த செந்தாமரை பாதங்கள், அழகான அந்த கணுக்கால், என்ன அழகு! அந்த விரல் நகங்கள், அவன் திருவடியில ஜலம் விட்டோன்னு அழகான அந்த பாதங்கள், சிவந்த அழகை எப்படி நான் சொல்றது? கிருஷ்ணனா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டின ஒரு அழகு. அப்பா, பாண்டவர் தூதனா வந்து விஸ்வரூபம் எடுக்க அவனுடைய திருமுடி அழகு. திரிக்கிரமனா வந்த பொழுது வெறும் கோமணத்தை கட்டிண்டு இருந்தவன் பெருசா வளர அவனுடைய பிருஷ்டபாக அழகு, முதுகு அழகு, தோல் அழகு, கை அழகு, கால் அழகு. அவன் இன்னும் மேல 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 வளர 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 அவனுடைய தொடை அழகு. அப்பா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கிற இடத்துல போய் சேவிச்சுட்டா போதுமே, என்னவெல்லாம் தருவான். கோபிகைகள்லாம் அவன் எங்க வேணுகானம் பண்ணானோ அங்கதானே ஓடினார்கள், சென்றார்கள். எல்லா பக்கத்திலும் இந்த கோபிகள் ஓடி வந்தாலே அவன் இருக்கும் இடம் தேடி தேடி வந்ததுக்கு எவ்வளவு பெரிய கிருபை பண்ணான். பிராமண ஸ்திரீகள் இவன் இருக்கும் இடம் தேடி விதவிதமான ஆகாரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாள். எவ்வளவு பெரிய கிருபை பண்ணான். அவனை தேடி வரவர்களுக்கு எல்லையில்லாத காருண்யத்தை வர்ஷிக்கிறான். அவனை தேடிண்டு தானே வந்தா. பூதனா, சகடாசுரன், திருணாவர்தன், பகாசுரன், அகாசுரன், கேசி, அரிஷ்டாசுரன், பிரலம்பன். அவனை தேடி 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 வந்ததுக்கு அவர்கள் எல்லாருக்கும் எப்பேற்பட்ட அனுபவங்களை கொடுத்தான். அதனால சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று, ஆஹா 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 அப்படின்னு அவன் ரசிப்பான். என்னெல்லாம் பண்ணலாம், இவர்கள் என்னெல்லாம் கேட்டார்கள், எத்தனை ஜென்மாவில எத்தனை விஷயங்கள் கேட்டா, இந்த ஜென்மாவில எத்தனை தடவை கேட்டார்கள்னு பார்த்து ஆராய்ந்து அருள்வான். 16,100 ராஜகுமாரிகள் இவனை பார்த்தவண்ண மயங்கி, அச்சோ இந்த ஜென்மா முழுக்க இவன் அழக பார்த்துட்டு இருந்தா போதுமே, ஏதானும் ஒரு ஜென்மால இவன் அழக அனுபவிச்சா போதுமே அப்படின்னு விதவிதமா நினைக்க, அவன் கண்டி பிடிச்சிருந்தா தேவலையே, முத்தம் கொடுத்தா தேவலையே, அவன் பிள்ளைய சுமந்தா தேவலையே அப்படின்லாம் யோசிக்க,
அந்த மனசை ஆராய்ந்து அவர்களுக்கு தன்னையே பதியாக கொடுத்து அத்தனை பேரையும் பத்னிகளா ஏத்தின்ற ஒருவன், ஆஹா வென்று ஆராய்ந்து அருள் செய்யக்கூடிய ஒருவன். கோபிகைகள் எல்லாரும் இவனோட ராசம் ஆட வர அந்த கோப்பர்களுக்கு எல்லாருக்கும் ஜோர தானே கோபியாக மாறி தன்னையே அனுபவிக்க கொடுத்து ஆராய்ந்து அருளக்கூடிய ஒருவன். ஏன்னா அந்த கோப்பர்களுக்கும் இவனை அனுபவிக்கணுமா, ஹதயத்துல ரகசியமா வச்சுட்டு இருந்தா எப்படி ராமாயணத்து ரிஷிகள் எல்லாம் ரகசியமா வச்சிருந்தாலும் ஔஷதிகள் மருத்து செடிகள் எல்லாம் அவ்வளவு அழகா ரகசியமா வச்சுட்டு இருந்ததுகளோ கிருஷ்ண அனுபவத்தை ராம அனுபவத்தை அதெல்லாம் கிருஷ்ணன் கொடுத்தானோ ஆராய்ந்து அருளக்கூடிய ஒருவன் என்றோ இவன். அதனாலே வா எழுந்து வா அனுபவிக்கலாம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேரோ ரெம்பாவா. நாம போய் நின்னுட்டா போதும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆண்டாள் இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா சமயம் ஆயிடும். என்னோட அனுபவங்கள் அதிகமாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோ. ரொம்ப அழகா சொன்னாய் ஆகாசவாணி, எப்பேற்பட்ட அனுபவங்கள். இதோ பேசிண்டே வந்துட்டோம், திருமுக்களம் வந்தாச்சு, தீர்த்தம் ஆடலாம். நிச்சயமா அடியேனுக்கும் பாக்கியம், உங்களோட தீர்த்தம் ஆடுற பாக்கியம். என்ன கோபால சுந்தரி, ஒன்றும் சந்தேகம் இல்லையா? ஆகாசவாணி பக்தியினுடைய எத்தனை விதமான பரிமாணங்களை இப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும்ன்றதை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன். இன்னும் நிறைய உண்டு, எனக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தாயே. ஒவ்வொரு நாளும் கேளு, நிச்சயமா சொல்றேன். ஏன்னா மேலிருந்து எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்க. சமதளத்துல இருந்து அவனை பார்க்கறது ஒரு சுகம், அவனுக்கு கீழே இருந்து அவனை பார்க்கறது ஒரு சுகம், அவனுக்கு மேல இருந்து அவனை பார்க்கறது ஒரு சுகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஏ ஆகாசவாணி, உன்னை போல ஒரு மனசு கொடு. அப்படியே இருக்கட்டும். பா திருமுக்களம் ஜோரா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு. எப்பொழுதும் மேலிருந்து மழை பொழித பார்த்திருக்கேன், ஆனா இப்படி தண்ணியில் அப்படி முங்கி எழுந்த அனுபவம் இன்று. அடா அடா அடா, இப்படிதான் கோவிலுக்கு போனோமா? ஆமா. அடி பொண்ணே, இன்னைக்கு ஒன்னால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, ஆண்டாளுடைய வைபவத்தை பேசுறதுக்கு. அதனால உனக்கு நன்றி. ஸோ நானே குற்ற உணர்ச்சியோட இருக்கேன், தப்பு கிடையாது, அதுவும் நியாயம்தான். ஆனா ஆண்டாளுடைய காருண்யத்தை நினைச்சுக்கோ, அப்ப இந்த குற்ற உணர்ச்சி விட்டு போயிடும். குற்ற உணர்ச்சி மனசை பலகீனப்படுத்தும், காருண்யம் மனசை பக்தியில் ஈடுபடுத்தும். அடாடாடா, என்னமா சொல்றாடி திருமங்கை? ஆமா, குற்றம் செய்யாதவர் யார்? அவன் கருணை புரியாமல் இருப்பானா? அவன் கருணையை புரிஞ்சுட்டா போதுமே. இதோ வட்டபத்திர சாயி கோவில் வந்தாச்சு. என்னமா இருக்கார் சுவாமி, திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டா போலவே இருக்காரு, ஜோரா இருக்கார். வாங்கோ எல்லாரும். யாருடைய இது? இவள் தான் புது கோபியா? இவள் தான் இன்னைக்கு வியாக்கியானமா? என்ன பெயர் இவளுக்கு? ஆகாசவாணி. ஏ கோபாலசுந்தரி, என்ன வளர்றாய்? வளரல சுவாமி, நிஜமாவே ஆகாசவாணி. என்ன ஸ்வயம் ஆகாசமேவோ? ஆமாம். ஆஹா, அதனாலதான் வட்டபத்திர சாய் இப்படியே அண்ணாந்து மேலேயே பார்த்துட்டு இருக்காரோ? ஓ, கொஞ்சிண்டே இருக்காரோ, ரசிச்சுட்டே இருக்காரோ? ஆம் சுவாமி, பேசிண்டே இருக்கார், கேட்டுட்டே இருக்கேன் அவர் மேலே படுத்துண்டு. அடாடாடா, ஆண்டா நீ பாசனம் சொல்லி பண்ணேன்.
கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய். ஓ, அதனாலதான் இன்னைக்கு ஆகாசவாணியா? ஆகாசமே, நீ அங்கிருந்து சுவாமியை பார்த்திருப்பாய். இப்படி எங்க இடத்துல நின்று சுவாமியை பார்க்கறது எப்படி இருக்கு? அது ஒரு அழகு, இது ஒரு அழகு. சுவாமி இந்த அழகுல இந்த பக்கத்துல பகவானுடைய பக்கவாட்டு அழகு எவ்வளவு அழகா தெரியறது. திருத்தொடைகளும் திருமார்பும் அக்கல் பிரதேசமும் அவனோட பக்கவாட்டில் இருந்து பார்க்கறது ஒரு அழகு. அவனுக்கு மேல இருந்து அவன் அப்படியே பார்க்கறது இன்னொரு அழகு. ஜோர் ஜோர் ஜோர். அடியேனுக்கு இன்னைக்கு பாக்யம். ஆஹா ஆண்டாள், அடியனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு. சுவாமி ராமானுஜரே, உங்களுக்கும் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.